1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 57வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சிறு பிராயத்திலிருந்து உங்களுக்கு நல்ல நல்ல காரியங்களை எல்லாம் சொல்லி, இயேசு நல்லவர்னு சொல்லி, இயேசு வல்லமை உள்ளவர்னு சொல்லி அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறாங்க. But when it comes to you being with God, are you sure God is with you? உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறான்ற தைரியம் இருக்குதா? நிச்சயம் இருக்குதா? எனக்கு ஒரு தம்பி இப்படியாக ஒரு மெயில் அனுப்பி இருந்தார். அந்த மெயிலை நான் வாசிக்க விரும்புகிறேன். I need some advice. I am 18 years old male but struggling with problems. அவர் சொல்றாரு, சந்தோஷமான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்பல, கொஞ்சம் வேதனையான ஒரு காரியத்தை சொல்றேன். அவர் சொல்றாரு, I can spend hours in prayer or in the word in the morning and then in the afternoon completely lose control and look at pornography. Or I can spend months completely clean and doing incredibly well in my fight against lust. And then I go out with my ex-girlfriend with no lustful intentions whatsoever and leave feeling ashamed and I was tempted to do otherwise. I need some help, Anna. Can somebody help me? Please help me. வாலிபன் வேதனையோடு எழுதின ஈமெயில். உதவி செய்யுங்க. நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், ஆனா திரும்ப திரும்ப பாவத்துல விழுந்துகிட்டே இருக்கிறேன். I am not able to live my life holy. நான் பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறேன். எனக்காக எவ்வளவு ஊழியக்காரங்க ஜெபிச்சு தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்காங்க. ஆனா என் வாழ்க்கை மறுபடி பாவத்துல விழுந்துகிட்டே இருக்கு. இதனால என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. I don't know how to win. அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் ஒரு சிறையிருப்புக்குள்ள இருக்காங்க. They are imprisoned in situations. சில மறைமுகமான காரியங்கள் வெளியே வர முடியல. ஐயோ, நான் அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா மறுபடி அதையே செஞ்சிடுறேன். ஒரு காரியம் உங்களுக்கு தெரியணும், பிசாசு சோதிக்கிறவன், சோதனைக்காரன், குற்றம் சாட்டுகிறவன் என்று அவனுக்கு பெயர். அவன் வேலை என்ன தெரியுமா? எப்போதும் உங்களை எதையாவது ஒரு காரியத்தை இது ரொம்ப நல்லதுன்னு காண்பிச்சு உங்களை அதுல சிக்க வைக்கணும். நீங்க சிக்கன உடனேயே அதை சொல்லியே உங்களை காயப்படுத்தணும். உங்க இருதயத்தை அவன் காயப்படுத்தணும். நீங்க குடிகாரனா இல்லைன்னா அவன் குடியை கொண்டு வந்து உங்களை டெம்ப் பண்ண மாட்டான். ஏன்னா நீங்க ஏற்கனவே அதை ஜெயிச்சிட்டீங்களே, அதுல அவன் உங்களை டெம்ப் பண்ண மாட்டான். நீங்க சிகரெட் ஊதாதவனா இருந்தீங்கன்னா சிகரெட் ஊதுற நண்பன் வந்து உங்களை டெம்ப் பண்ண மாட்டான். பிசாசுக்கு நீங்க எதுல வீக்னு தெரியும், உங்க வீக்னஸ் எதுன்னு தெரியும், அதுலதான் உங்களை டெம்ப் பண்ணுவான். மேல பறக்கணும், எப்படியாவது எழும்பணும், கீழே விழுந்தாலும் திரும்பி எந்திரிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்றவங்கள தான் பிசாசு ஓட ஓட விரட்டி கீழே இழுக்கணும் ட்ரை பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? இவங்க விட்டா பறந்துருவாங்க. ஆனா நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்ல விரும்புறேன். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே உயரமாய் பறக்க நமக்கு பலன். சில பேர் யோசிக்கிறாங்க, பைபிள் வாசிட்டா சோதனை வராது, ஜெபம் பண்றவங்கதான் சோதனை வராது. சோதனை எல்லாருக்கும் ஒண்ணுதாங்கயா. சில பேர் சரீரத்துல சோதனைக்கு இடம் கொடுக்கறாங்க, சில பேர் மனசுலயே இடம் கொடுப்பாங்க. பாவம் பண்ண மாட்டாங்க, மனசுலயே பாவம் பண்ணுவாங்க. மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம், அந்த புக்கை படிக்கும் போதெல்லாம் சந்தோஷம். வெளியாருக்கும் தெரியாது, உள்ள மட்டும் இருக்கும். நிறைய பேர் தங்களை ஏமாத்திக் கொள்றாங்க. ஆனா உள்ள யாருக்கும் சொல்லாம ஒரு இடத்துல ஒரு இச்சை இருக்குது. யூடியூப்ல போய் இன்னைக்கு அதிகமா ஜனங்க பார்க்கிறது என்ன? கேவலமான செக்ஸ். ஆண்டவர் மனுஷனுக்கு இயற்கையா எதை அழகுபடுத்தி வச்சிருக்கிறாரோ அதை விகாரப்படுத்துறதுதான் பிசாசுடைய வேலை. இச்சை என்ன தெரியுமா? இருக்கிறது போதாது, இன்னும் வேணும்ன்றதுக்கு பேர் தான் இச்சை. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் பாவத்திலேயே விழுந்து செத்து கிடக்கிறாங்க, அவங்கள பத்தி சொல்லல, பறக்கணும்னு நினைக்கிறவங்களை பத்தி தான் பேசுறீங்க. எத்தனை பேர் பறக்கணும்னு நினைக்கிறீங்க? சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம்.
பரிசுத்தவான்களுக்கு வருகிற தடுமாற்றத்தை பற்றி தான் பேச விரும்புகிறேன். Those who want to be holy but they are dying inside. உள்ள ஐயோ நான் தோக்குது போறேனே, நான் விழுந்து விழுந்து போறேனே, எழும்ப முடியலையே, ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை செய்யணும், ஆனா விழுந்து போறேன், எழும்ப முடியல. காரணம் இச்சை. இச்சை. இந்த இச்சைன்றது எப்படி வருது? வேதம் சொல்வது இந்த உலகம் முழுவதும் இச்சைக்குள்ள, பாவத்துக்குள்ள விழுந்து கிடக்கிறாய். Everywhere, this whole world is in sin. உலகமே பாவத்துக்குள்ள விழுந்து, பொல்லாங்கனுக்குள் விழுந்து கிடக்கிறது. Filled with sin, filled with so many lustful things. தெருவில் நடந்தா போஸ்டர் ஆபாசம், டிவி சேனல திருப்பின ஆபாசமான உடைகளை போட்டுக்கொண்டு நடனம், எதை திரும்பி பார்த்தால் இன்டர்நெட் ஆன் பண்ணா அசிங்கமான உறவுகள். 8 வயது சிறு பையன் அவன் இன்டர்நெட்ல பார்க்க கூடாதவைகளை பார்க்கிறான். ஒரு வளர்ந்த வாலிபன் பார்க்கிறத பார்க்கிறான். எவ்வளவு அவமானம், எவ்வளவு ஆபாசம். இந்த இப்படிப்பட்ட ஆபாசமான இந்த சூழ்நிலையில எப்படி பரிசுத்தமா இருக்கிறது? இச்சையை ஜெயித்தா பரிசுத்தமா வாழ முடியும். எத்தனை பேர் சத்தமா ஆமென் சொல்ல விரும்புறீங்க? வேதம் சொல்கிறது இச்சையா தான் முதல்ல பாவம் ஆரம்பிக்குமா. ஒரே ஒரு லுக்கு, ஒரே ஒரு பார்வை, அந்த பார்வையிலிருந்து விடுதலை பெற்று அடுத்த நிமிஷம் அந்த மனசுல இருந்து அழிச்சுட்டா பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த பார்வையை இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம் சொல்லி பார்க்கும்போது இச்சை சின்னதா உள்ள வருது. உள்ள வந்து உட்கார்ந்துரும். மறுபடியும் அந்த இச்சை உள்ள உட்கார்ந்து சொல்லும், திரும்ப செய். அது அப்பவே எடுத்து போடலன்னு சொன்னா உள்ள திரும்ப திரும்பி அது ரீப்ளே பண்ணி காமிக்கும். The more you are exposed to it, மறுபடியும் அதே சேனல், மறுபடியும் அதே புத்தகம், மறுபடியும் அதே நபர்கிட்ட நீங்க பேசுறீங்கன்னா இச்சை இழுக்கும். முதல்ல இந்த கண்ணு தான் பார்க்கும். இந்த கண்ணு பார்த்த உடனே இந்த மைண்ட் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ, இருதயம் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ. நீங்க நைட்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அது ரீவைண்ட் பண்ணி பிளே பண்ணும். என்கிட்ட ஒரு வாலிபன் சொல்றான், வெட்கத்தை விட்டு சொல்றான், அண்ணே நான் தவறான பழக்க வழக்கங்கள், இன்டர்நெட்ல ஆபாசமான படங்களை, வீடியோக்களை பார்த்து என்னுடைய வாழ்க்கையே நஷ்டப்படுத்தி விட்டேன். அவன் இமெயில் எனக்கு எழுதுறான், இப்ப எனக்கு திருமணமான விட்டது, எனக்கு நல்ல மனைவி ஆண்டவர் கொடுத்திருக்க, அழகான மனைவி, ஆனா என் மனைவியோட நான் சேர விரும்பும் போதெல்லாம் நான் பார்த்த அசுத்தமான படங்கள் என் மனசுல வருதுன. என்னால என் மனைவியை தொட போக முடியல. பரிசுத்தமா இருக்கிறார், ஆனா என் மைண்ட்ல அந்த அசுத்தமான பெண்களுடைய முகங்கள் வருகிறது. I don't have any interest in touching my wife. எனக்கு அவளை தொடர்றதுக்கு பயமா இருக்குது. காரணம், நான் அவ்வளவு பாவி, என் மனசுல அசிங்கமான எண்ணங்கள் இருக்குது, வெளியே எடுக்க முடியல. இன்னொரு பெண் என்கிட்ட வந்து சொன்னா, அண்ணே நான் தப்பு பண்ணிட்டேன். சொன்னா, ஃப்ரெண்டுன்னு சொல்லி பழகிறேன், ஃப்ரெண்டா தான் பழகணும், தட்டி பேசிக்குவோம், தொட்டு பேசிக்குவோம். நான் நினைச்சேன் அது பெரிய விஷயம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் we are social. நாங்க பழகுறது ரொம்ப சோசியலா பழகுவோம், நாங்க சேர்ந்து ஜாலியா சுத்துவோம், ஆனா நாங்க காதலிக்க மாட்டோம், நாங்க அப்படி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிதான் நாங்க யோசித்தோம். ஆனா ஒரு நாங்க எக்ஸ்கர்ஷன் போனோம், போன இடத்துல நானும் அந்த பையனும் தனியா நடந்து போயிட்டு இருந்தோம். திடீர்னு அவங்க மேல கை போட்டானே, திடீர்னு நான் நினைச்ச ஃப்ரெண்டு தானே, விபரீதமா போயிருச்சு. அந்த பெண் சொல்றா, எங்க அப்பா அம்மா ரொம்ப பரிசுத்தவான்கள், சர்ச்சில் நல்ல வேலையில இருக்கிறாங்க, நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன், சாகலாம் போல இருக்குது எனக்கு. அதுதான் பிசாசு கொண்டு வருவான். வேதம் சொல்கிறது, பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். When sin is full, then it becomes death. எத்தனை வாலிபர்கள் இன்னைக்கு பரீட்சையில தோல்வி அடைஞ்சு அவங்க தூக்கு போட்டு செத்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்காம, பெண்களுக்கு பின்பாக காதல் என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையை ஏமாற்றிக் கொண்டு எத்தனை வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து போய்விட்டு இன்றைக்கு பரீட்சையில தோல்வி. எழுந்த தோல்வி காரணம் இச்சைன்றது ஒரு சின்ன ஒரு முளை மாறி, பூமியில இருந்து ஒரு சின்ன முளை மாறி விடும். அது முளை விடும் போதே அதை பிடுங்கி எரியல, மரமா வளரும். அசைக்கிறது கஷ்டம்,
அந்த வேர்ல இருந்து பிடிங்க எடுக்கிறது கஷ்டம். அது சின்ன ஒரு செடியா இருக்கும் போது அதை பிடிங்க எடுத்துட்டா பிரச்சனை கிடையாது. அது முதல் தடவை வரும்போதே அதுக்கு எதிர்த்து நின்றுட்டா பிரச்சனை கிடையாது. அசுத்தமான எண்ணங்க, அசுத்தமான காரியம் வெளியே வந்துட்டா பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு அநேகம் பேருடைய வாழ்க்கையில சீரழிவுக்கு காரணம் என்ன தெரியுமா? நண்பன் சொன்னாங்க, ஃப்ரெண்டு கூட்டிட்டு போனா, ஃப்ரெண்டு என்னை இன்வைட் பண்ணா. தேவ பிள்ளையே, இன்னைக்கு அநேக வாலிபர்கள் தங்க நண்பர்கள் நிமித்தமாக பாவத்தில் விழுந்துகிட்டு இருக்கிறான். உங்கள் முன்னாடி ஒரு வாலிபனை இப்ப நான் நிறுத்த விரும்புறேன். அவர் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு தெரியுமா? அவர் வாயால சொல்ல வைக்க போறேன். எல்லாருக்கும் மாலை வணக்கங்க. ஃப்ரெண்டுங்க கூட சேர்ந்தேன். அவனுங்க இதெல்லாம் பண்ணணும் சொல்லுவானுங்க. பண்ணிக்கினே இருந்தேன். போதை ஊசி போடலாம், போதை ஊசி போடலாம் நான் போடுறேன் அப்படின்னுவேன். என் ஃப்ரெண்டுங்க பண்றானுங்க இல்லையா, நானும் பண்றேன் அப்படின்னு பண்ணுவேன். பொம்பளைங்கிட்ட போவானுங்க, அதையும் செய்யறது. இதெல்லாம் செஞ்சு இன்னைக்கு என்னால இந்த பொண்ணாம் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு நடு ரோட்ல இருக்கிறாங்க. நான் எப்படிலாம் பண்ண இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இன்னைக்கு கட்சியில HIV பேஷண்டா இன்னைக்கு நானும் கொண்டாட்டியும் இருக்கிறோம். நான் ஒரு தடவை கையாடுத்துக்கினா என் கூட இருக்கிறவன் 10 பேரும் கையாடுத்துக்குவான். நல்லா இருக்க வேண்டிய நான் இன்னைக்கு கூட்டி வாரி பெருக்கிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்? எந்த நண்பர்கள் கூட இருந்தாங்களோ அந்த போதை ஊசி கொடுத்த நண்பர்கள்லாம் இப்ப யாரும் இல்ல, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஒருத்தர் உதவிக்கு இல்ல, குடும்பத்தார் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டாங்க. வீட்டு பக்கம் வந்துறாங்க, கிட்ட வராத, தொட்டா ஒட்டிக்கும், வரமாட்டாங்க. குடும்பம் ஒதுக்கி வச்சிருச்சு, சமுதாயம் ஒதுக்கி வச்சிருச்சு. ஏன்? கொஞ்சம் அந்த பாவத்தை கொஞ்சம் அனுபவிக்கலாம். அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, என் ஃப்ரெண்டு கூப்பிடும் போது நான் போகாம இருந்திருந்தா எனக்கு இது வந்திருக்காது. என் ஃப்ரெண்டு சொல்லும் போது ஏன் அறிவை நான் யோசித்து இல்ல வேண்டாம் சொல்லியிருந்தா எனக்கு இது வந்திருக்காது. எனக்கு நிறைய பேர் அப்படிதான் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் இந்த இச்சை என் கூட இருக்கிற ஏசப்பாவுக்கு பிரியமா இருக்குமா? என்ன கொண்டு ஏசப்பா என்ன செய்யணும்னு நினைச்சிருக்கிறாரு, அதை நான் நிறைவேற்றணுமே. ஐயோ, நான் இப்படிப்பட்ட சினிமாவை பார்க்க கூடாது. ஏன்னா என்ன கொண்டு ஏசப்பா எவ்வளவு பெரிய காரியம் செய்ய போற, என்ன செய்ய நான் இந்த சைட்டை பார்க்க முடியாது. ஏன்னா என் கண்களை பார்க்கும் போதே அசுத்தாமிகள் விலகி ஓடலாம். பிரதர், எனக்கு பாவமே கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாத்துறவங்கன்னு பைபிள் சொல்லுது. இச்சைக்கு ஜெயிக்க உங்களால தனியா முடியாது. சிஸ்டர், பிரதர், உங்களால முடியாது. You cannot do it on your own. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். ஏசப்பா, நான் ஒரு பாவி, நான் பாவத்தில் விழுந்தது உண்மைதான். ஆனா நான் பறக்கணும்னு விரும்புறேன். என்ன பறக்க வைங்கப்பான்னு கேட்டு பாருங்க. உங்க சரீரம் கலக்கப்பட்டிருக்குது. நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா? ஏசப்பா, இந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேட்கிறீங்களா? வேண்டாம், சுத்தமான இச்சை வேண்டாம். இச்சையை ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு வழி, உலகத்துல இருக்கிற உங்க கான்சென்ட்ரேஷனை எடுத்து ஏசப்பா மேல வச்சுக்கிற போது எல்லாம் மாறிவிடும். ஏசப்பா பிள்ளை, நான் அவரைத்தான் பார்ப்பேன். இந்த கண்களான அசுத்தமான காரியத்தை பார்க்க மாட்டேன். எனக்கு இந்த இச்சையிலிருந்து விடுதலை வேணும். எனக்கு வேணும் விடுதலை. நான் இன்னைக்கு இந்த இச்சையை ஜெயிக்கணும் விரும்புறேன். தம்பி, தங்கச்சி, வேதம் சொல்றது, உங்க பாவத்தை ஒருவரிடத்துல ஒருவர் அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்யுங்க, அவர் மன்னிப்பாருன்னு சொல்ற. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். This might be the last warning, the last chance God has given you. வேண்டாம். ஏசப்பா, எனக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இருக்குது. பாவத்துல விடணும்னு அவசியம் கிடையாது. போராட்டம் இருந்து அந்த போராட்டத்தை மேற்கொள்றதுக்கு உங்களுக்கு கிருபை வேணும்னு சொன்னா இப்பவே ஆண்டவர்கிட்ட கொள்வோம்.
நான் சில பேருடைய மொபைல் போனை பார்க்கிறேன். சில பேருடைய மொபைல் போன் தேவையில்லாத நம்பர்கள். உங்க வீட்டுல சொல்றாங்க வேண்டாம், அந்த மொபைல் போன்ல பேசாத, தேவையில்லாத சம்பாஷணை வேண்டாம். இன்னைக்கு அந்த சிம் கார்டை உடைச்சு போட்டு என் கையில கொண்டு வந்து கொடுத்துட்டு போங்க. இன்னையோட அதுக்கு ஒரு முடிவு வரட்டும். உங்களுடைய கம்ப்யூட்டர் மெமரியில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்களே, கம்ப்ளீட்டா உங்க கம்ப்யூட்டரை ஃபார்மேட் பண்ண போறீங்க. அந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும் போது ஏசப்பா முகம் தான் தெரியுதா? பாவம் உங்களை பிடிக்கும், தொடர்ந்து பிடிக்கும். வேண்டாம் அன்பு சகோதரியே, வேண்டாம். உன்கிட்ட இச்சையோட பழக நெருங்கி வர அந்த வாலிபனிட்டு நீ ஓடி போயிரு. நின்றுட்டு இருக்காத. ஐயோ நான் ரட்சிப்புக்குள்ள நடத்தும், ஏசப்பா ரட்சிப்புக்குள்ள நடத்துவார், நீ நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஓ ஆத்துமாவை பாதுகாத்துக்கொள்ள ஓடு. நீயும் நரகத்துல விழுந்து மத்தவங்களையும் நரகத்துல விழ வைக்காத. இன்னையோட அந்த சிம் கார்டு நம்பருக்கு ஒரு முடிவை கட்டு. மொபைல் போனுக்காக ஜெபிக்க போற. தேவையில்லாத பாடல்கள் வேண்டாம், தேவையில்லாத இச்சையான சம்பாஷணைகள் வேண்டாம். இஃப் யூ ஹேவ் யுவர் மொபைல் போன், கையில் எடுங்க, கையில் எடுங்க, கையில் எடுங்க. ஜெபிக்க விரும்புறேன். கர்த்தர் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்த விரும்புறார், எல்லாவற்றையும் மாற்ற விரும்புகிறார். God wants to change your life. வாலிப தம்பி வேண்டாம், நெருப்போட மோதாதீங்க, அக்கினியோட விளையாடாதீங்க. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய விரும்புறார். அப்படியே கைகளை உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்க. உங்கள் ஆத்துமாவை அவர் நிரப்ப போறார். நிரம்பி வழிய போறீங்க. Holy Spirit, open the heavens. வானங்களை திறந்து வல்லமையாய் வாரும், வல்லமையாய் வாரும். நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி இது 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 come on. People, ஒரு புதிய அபிஷேகம், ஒரு அக்கினி வல்லமை, அசுத்த ஆவிகள் வெளியே ஓடுகிறது, கட்டுகள் உடைகிறது, கட்டுகள் மறைகிறது. அக்கினி அக்கினி உலகம் தந்திடும் அன்பு மாயை, இயேசு தந்திடும் அன்பு போதுமே. உலகம் தந்திடும் அன்பு மாயை, இயேசு தந்திடும் அன்பு போதுமே. இயேசுவே வாழ்வே வல்லமை தாருவே. இயேசுவே வாழ்வே வல்லமை தாருவே. பரிசுத்த ஸ்தலத்துக்குள் அழைத்து செல்லுவே. பரிசுத்த ஆவியா நிரம்ப வேண்டுமே. பரிசுத்த ஸ்தலத்துக்குள் அழைத்து செல்லுவே. பரிசுத்த ஆவியா